இப்போ பாருங்கண்ணே, நீங்களே யோசிச்சு பாருங்கள். இப்போது நீட்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க வந்து 12th வந்து போர்டு எக்ஸாம் மேலே அவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சு இதுதான் நம்ம படிக்க போகிறோம், எம்பிபிஎஸ் தான் பண்ணணும், பிடிஎஸ் தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஹோப்போடு இருக்கிறவங்க 12th வந்து கொஞ்சம் ஆவரேஜாக, நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இதுதான் மோஸ்ட்டாக நடக்குது. Hello friends, welcome back to the Fritz method. Today this video is going to be in Tamil because I am making this video for the students, NEET students of Tamil Nadu, and today's video is going to be in Tamil. So vanakkam, என் பேர் ஃபரான், இது என்னோட யூடியூப் சேனல் The Fritz method. ஸோ நேற்று என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து the 6th of June 2021. நேற்று the 5th of June என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா, நம்மளோட தமிழ்நாடு முதலமைச்சர் மிஸ்டர் எம்கே ஸ்டாலின் அவர்கள் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா மோடி அவர்களுக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு. அந்த லெட்டரில் பார்த்தீங்கன்னா அவர் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் வந்து 12th போர்டு எக்ஸாம்ஸ் வந்து கேன்சல் ஆகிடுச்சு. ப்ளஸ் இந்த பாஸ்ட் 1 வீக்கில் பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சியோட போர்டு எக்ஸாம் கூட கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ இப்போது தமிழ்நாடு போர்டு எக்ஸாம் கேன்சல் ஆகிடுச்சு, சிபிஎஸ்சி போர்டு எக்ஸாம் கேன்சல் ஆகிடுச்சு. இப்போது மார்க்கிங் ஸ்கீம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தா, அதுக்கு வந்து அவங்க ஒரு மார்க்கிங் ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பேஸ்ட் ஆன் தட் 12th போர்டு எக்ஸாம் மார்க் ஷீட் கொடுப்பாங்க, ஓகேங்களா. அண்ட் ஆல்சோ இதனால் போர்டு எக்ஸாம் கேன்சல் பண்ணதுனால நம்மளோட சிஎம் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த வருஷத்தோட நீட் எக்ஸாம் ப்ளஸ் ஆல் அதர் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் அதை கூட கேன்சல் பண்ண சொல்லி அவர் ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் நீட் கேன்சல் பண்ணுறதுனால நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற நீட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இது எப்படி எஃபெக்ட் பண்ண போகுது அப்படின்றது தான் இன்றைக்கி நான் செஞ்சுருக்கிற வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீட் கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பேஸ்ட் ஆன் த 12th போர்டு எக்ஸாம் மார்க்ஸ் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மெடிக்கல் காலேஜஸ்க்கு சீட் கொடுப்பாங்க அப்படின்றது தான் இவங்களோட மெயின் அப்ஜெக்டிவ், ஓகேங்களா. இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் இயர் நீட் ரிப்பீட்டர் ஸ்டூடெண்ட், ஓகேங்களா. ஸோ நான் ஆல்ரெடி நீட் 2020லேயும் கொடுத்துருக்கேன், இந்த வருஷமும் நான் கொடுக்குறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது என்ன மாதிரியே நிறைய பேர் நீட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து நம்ம கோச்சிங் சென்டர்ஸ்லலாம் பார்க்கலாம், பாஸ்ட் 3 years, பாஸ்ட் 2 years, ரிப்பீட்டர்ஸ், ரீரிப்பீட்டர்ஸ் அப்படிலாம் இருக்காங்க. ஸோ நீட்டில் வந்து ஸ்கோர் பண்ண முடியாததுனால திருப்பி ஒவ்வொரு இயரும் உட்காந்து அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணி எப்படியாச்சும் மெடிக்கல் காலேஜ்க்கு என்ட்ரு ஆகணும் அப்படின்றது தான் மெயின் ஐடியாவாக அதுக்காக கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது பேஸ்ட் ஆன் 12th மார்க்ஸ் வந்து நீங்கள் மெடிக்கல் காலேஜஸ்க்கு சீட் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிப்பீட்டர்ஸ்க்கு வந்து எந்த பேசிஸில் சீட் கொடுப்பாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. ஸோ இட் இஸ் அ டோட்லி பயஸ்ட் ஒப்பீனியன், ஓகேங்களா. இது வந்து ஒரு பயஸ்டான அப்ரோச் டுவர்ட்ஸ் கிவிங் அட்மிஷன் டு மெடிக்கல் காலேஜஸ் என்னை பொறுத்து. ஸோ இது வந்து தவிர்க்கிறதுக்கு நான் நேற்று ஒரு லெட்டர் எழுதியிருந்தேன், நம்ம சீஃப் மினிஸ்டர் அவர்களுக்கு ஒரு லெட்டர் எழுதியிருந்தேன். அந்த லெட்டரில் வந்து வை தமிழ்நாடு நீட்ஸ் டு ஹாவ் நீட் அப்படின்ற சில அப்ஜெக்டிவ்ஸையும், கேன்சல் பண்ணால் என்னெல்லாம் ப்ராப்ளம் வரும் அப்படின்ற சில அப்ஜெக்டிவ்ஸையும் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் இன்னும் கொஞ்சம் ஐடியாஸ் அதில் கொடுத்துருக்கேன் நான், விச் கேன் பி கன்சிடர்ட். அந்த ஐடியாஸ் வந்து ரொம்ப அனலைஸ் பண்ணி நான் வந்து என்னோடய ஓன் வேர்ட்ஸில் நான் லெட்டராக போட்டு சிஎம் அவர்களுக்கு மெயில் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போது அந்த லெட்டர் வந்து தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் இந்த லெட்டர் வந்து அதில் இருக்கிற ஐடியாஸ் வந்து மெயினாக நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற நீட் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஆர் அகெயின்ஸ்ட் நீட் அண்ட் நீட் இல்லாமல் எங்களுக்கு நீட் வேண்டாம், மற்ற பேசிஸில் எங்களுக்கு வந்து மெடிக்கல் காலேஜ் சீட் வேணும் அப்படின்னு கேட்குறவங்க, அவங்களுக்காக இந்த வீடியோ நான் வந்து எஸ்பெஷலி பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வாங்க நம்ம அந்த லெட்டரை படித்து பார்க்கலாம், அதில் என்ன நான் எழுதியிருக்கேன்றதை இதில் இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நான் எழுதின லெட்டர். ஃப்ரம் அட்ரஸ்லாம் போட்டாச்சு. இதில் சென்னையிலேருந்து 6th of June to Thiru M.K. Stalin, Honorable Chief Minister of Tamil Nadu, and Special Officer, Chief Minister, Special Cell, Secretariat, Chennai. Respected Chief Minister, Vanakkam.
Subject is regarding the NEET 2021 in Tamil Nadu. இப்போது நான் உங்களுக்கு வந்து நேற்று நம்ம சீஃப் மினிஸ்டர் வந்து ப்ரைம் மினிஸ்டருக்கு எழுதின லெட்டரை காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நம்ம சீஃப் மினிஸ்டர் வந்து ப்ரைம் மினிஸ்டருக்கு எழுதின லெட்டர். அதில் லாஸ்ட் லைனில் பார்த்தீங்கன்னா அவர் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காரு, சேயிங் தட் இந்த வருஷம் நீட் கேன்சல் பண்ணால் தமிழ்நாட்டில் இருக்கிற மெடிக்கல் காலேஜஸ்க்கு பேஸ்ட் ஆன் 12th மார்க் சீட் கொடுக்குறதா அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ வாங்க நான் இந்த லெட்டர் நாம் வந்து படித்து பார்க்கலாம். Sir, I would like to bring forward to your attention about the issue of conduction of NEET 2021 in Tamil Nadu. As we see that NEET for 2021 is scheduled to be conducted on August 1st, 2021 as of till dates information. இன்னைக்கு ஜூன் 6ஆம் தேதி வரைக்கும் இருக்கிற இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா நீட் என்னைக்கு நடக்குது, அதோட அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்போ திறக்க போகுது, அது பற்றின எந்த இன்ஃபர்மேஷனும் வரல. ஆனால் ஏதோ புது வெப்சைட் மட்டும் டிசைன் ஆகிருக்கிறதா தகவல் வந்திருக்கு. ஸோ இப்போது அந்த நீட் எக்ஸாம் எப்போ நடக்கும், எப்போ டேட்ஸ் வரும், எப்போ கன்ஃபார்ம் பண்ணுவாங்க, அதெல்லாம் பற்றி நம்மளுக்கு இன்றைக்கி வரைக்கும் எதுவும் தெரியாது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். பட் இன்றைக்கி வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம என்ன அசியூம் பண்ண முடியும்னா August 1 தான் நீட் எக்ஸாம் ஷெட்யூல்டாக இருக்குது அப்படின்றத நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். We see that the government of Tamil Nadu has sent a letter to the Prime Minister of India urging to cancel NEET. I would like to inform you that NEET exam is conducted throughout India for admission into Ayush courses, MBBS and BDS. இந்த ஆயுஷ் கோர்சஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான் ஆயுஷ் கோர்சஸ். இங்கே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, ஆயுஷ் கோர்சஸ், MBBS, BDS. நீட் எக்ஸாம் வந்து இந்த கோர்சஸ்லாம் ஜாயின் பண்ணணுன்னா இதில் வந்து நீட் எக்ஸாமில் நல்ல ஸ்கோர் பண்ணணும். அண்ட் இன்னும் நிறைய கோர்சஸ் இருக்குது அப்பார்ட் ஃப்ரம் இங்கே நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறது. அதுக்கு கூட நீட் எக்ஸாம் வந்து தேவைப்படுது. ஓகேங்களா? இப்போது ஐ வுட் லைக் டு இன்ஃபார்ம் யூ தட் நீட் இஸ் கண்டக்டட் த்ரூ அது மென்ஷன் பண்ணியாச்சா. I bring forward to you that there are more than 1 lakh NEET students in Tamil Nadu, and in this year of 2021 the board exams for standard 12 are also cancelled, which means that marks would be granted based on some evaluation. நான் சொல்லியிருந்தேன், முதலே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதை பற்றி. I would strongly like to emphasize on the statement of mine that it is very biased for the government of Tamil Nadu to give admission to MBBS, BDS and Ayush courses through the evaluation allotted for this year's 12th grade students, because every year the number of NEET students keep increasing due to failure in the examination, and those students appear in NEET again the next year. And also NEET is conducted only once a year and such students are called repeaters. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ ரிப்பீட்டர்ஸ் அப்படின்னா யார் அப்படின்றது தான் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு வருஷம் படித்து உங்களுக்கு இது நீட்டில் ஸ்கோர் வராமல் நீங்கள் காலேஜ் ஜாயின் பண்ண முடியலன்னா திருப்பி ஒரு வருஷம் உட்காந்து நீங்கள் படிக்கிறீங்க, கஷ்டப்பட்டு படித்து அடுத்த வருஷம் நம்ம வந்து எப்படியாச்சும் காலேஜ்குள்ளே போயிடலாம் அப்படின்ற ஒரு ஹோப்போடு தான் நம்ம வந்து நீட்க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் நீட் இஸ் ஆல்சோ ஹெல்ட் ஒன்லி ஒன்ஸ் a year. வருஷத்தில் ஒரே ஒரு வாட்டி தான் நீட் நடக்குது. It would be very biased to give seats based on just the 12th grade mark. Repeater students preparing for such an examination is more than 2 or 3 years. Repeaters, re-repeaters abdi. I am a first year repeater of NEET. Likewise, there are many other students who are preparing for this examination from many years, and it would be deemed unfair to these students with the idea of giving seat for MBBS, BDS and Ayush courses. இப்போ பாருங்கண்ணே, நீங்களே யோசிச்சு பாருங்கள். இப்போது நீட்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க வந்து 12th வந்து போர்டு எக்ஸாம் மேலே அவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சு இதுதான் நம்ம படிக்க போகிறோம், MBBS தான் பண்ணணும், BDS தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஹோப்போடு இருக்கிறவங்க 12th வந்து கொஞ்சம் ஆவரேஜாக, நார்த் இந்தியாவில் பார்த்திங்கன்னா இதுதான் மோஸ்ட்டாக நடக்குது. நார்த் இந்தியாவில் வந்து ஜூனியர் காலேஜ் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து ஸ்கூலுக்கே போகாமல் சில பேர் வந்து ஸ்கூலுக்கு கேஷ் பே பண்ணி அவங்க வந்து வெறும் போர்டு எக்ஸாமுக்கு அப்பியர் ஆகிற மாதிரி பண்ணுவாங்க. ஓகேங்களா? நம்ம சவுத் சைடு வந்து அவ்வளோவா இது வந்து ஃபெமிலியர் கிடையாது. சவுத் சைடு வந்து நம்ம போர்டு எக்ஸாம் ஆஸ் வெல் ஆஸ் நீட்க்கு வந்து சைமில்டேனியஸாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போது நீட்காக பல வருஷமாக நீட்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்திருக்கவங்க தமிழ்நாட்டில் 12th போர்டு எக்ஸாம் சரியாக பண்ணலன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா?
இப்போது சரியாக பண்ணல, லெட்ஸே ஒரு 80% கூட தாண்டல, ஒரு 75 இல்லாட்டி 80க்குள்ளே தான் இருக்குது பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் வந்து மெடிக்கல் காலேஜுக்கு போகிறதுக்கே வந்து இட் இஸ் இம்பாசிபிள். ஏன்னா இவ்வளோ காம்படிஷன் இருக்கும். அண்ட் அதுக்காக தான் அந்த காம்படிஷனில் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்னு யார் இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்காக தான் நீட்னு ஒன்று இருக்குது. ஸோ ஐ ரிக்வெஸ்ட் யூ டு ரீதிங்க் த டெசிஷன் அபவுட் கண்டக்டிங் நீட் இன் தமிழ்நாடு. Please come up with a decision that would be deemed fair to all students looking to get admission to all of these courses. ஓகேங்களா? ஒரு பீஸ்ஃபுல்லான மேனரில், ஒரு கருத்து வேறுபாடு இல்லாமல், ஒரே ஒரு என்ன சொல்கிறது, ஒரே ஒரு அப்ரோச், அது வந்து எல்லாருக்கும் வந்து பொருந்தணும், அந்த மாதிரி இருக்கணும். ஸோ அதுதான் நான் இங்கே வந்து இந்த லைனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். The following are some of the ideas that I personally came up with concern to NEET in Tamil Nadu. இந்த 11 பாயிண்ட்ஸ் வந்து நான் ரொம்ப யோசித்து டைப் அவுட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போது வாங்க நம்ம ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து, so far the government has only taken survey about conducting NEET in Tamil Nadu with the elder citizens of this country instead of asking the NEET students. நீட் ஸ்டூடெண்ட்ஸை கேட்காம எல்டர் சிட்டிசன்ஸ் கிட்ட போய் பெரியவங்க கிட்ட கேட்டால் அவங்களுக்கு வந்து அவ்வளோவா அதை பற்றின எக்ஸ்போஷர் இருக்காது. நீங்கள் ஒரு நீட் ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட் கிட்ட கேட்டால் தான் அது எப்படி அப்படின்ற அந்த ஒர்க் ஆகிறது, அது அந்த நீட்டுன்ற அந்த ப்ரிப்பரேஷனுக்கு எப்படி அவங்க வந்து கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்றது தான் அவங்கக்கிட்ட கேட்கணும். ஸோ அவங்களோட அப்ரோச் தான் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? ஐ urge you to design a website where NEET students can post their views. Also, to avoid fake surveys, I request you to design the website in such a way that NEET students who post the surveys must add their previous year's NEET registration number or admit card in order to prove that they really are a NEET student. இப்போ நான் இது ஏன் மென்ஷன் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் 2 days பிஃபோர் என்ன ஆச்சுன்னா, 12th போர்டு எக்ஸாம் கேன்சல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் வந்து ஒரு ஃபோன் நம்பர் அப்புறம் ஒரு வெப்சைட் கொடுத்துருந்தாங்க. அவங்களோட கருத்து என்ன, போர்டு எக்ஸாம் நடக்கணுமா நடக்கக்கூடாதா அப்படின்ற ஒரு கருத்து வந்து அவங்க அங்கே போஸ்ட் பண்ணலாம். பேஸ்ட் ஆன் தட் தமிழ்நாடு கவர்மெண்ட் வுட் டேக் அ டெசிஷன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி நீட்காகவும் ஒரு வெப்சைட் டிசைன் பண்ணி நீட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க நீட் ஸ்டூடெண்ட்ஸ் தான் அந்த வெப்சைட்டில் வந்து சர்வே கொடுக்குறாங்க அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறதுக்கு அவங்களோட ப்ரீவியஸ் இயர் அட்மிட் கார்டு இல்லாட்டி ஒரு ரோல் நம்பர் அந்த மாதிரி ஏதாச்சும் போட்டு வேலிடேஷன் கொடுக்கறதுக்காக அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். இது ஏன் நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஃபேக் சர்வேஸ் எதுவும் வரக்கூடாது. இந்த மாதிரி சில பேர் வந்து வேணும்னே நீட் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த மாதிரி போஸ்ட் பண்ணலாம். ஜென்ரல் பப்ளிக் போஸ்ட் பண்ணலாம். ஸோ நீட் ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்பெசிஃபிக்கலி அவங்க வந்து அதுக்கு அவங்கக்கிட்ட கருத்து கேட்கணும் அப்படின்றது தான் என்னோடய மெயின் ஐடியா. செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் ஃபார் அன் அட்வைசரி கமிட்டி இமீடியட்லி வித் ப்ரொஃபஷனல்ஸ் ஹூ ஹவ் பின் டீச்சிங் டு ட்ரெயின் நீட் ஸ்டூடெண்ட்ஸ். Take views from teachers of the teaching fraternity. The teacher must show a valid proof from the NEET Teaching Institute that they really teach for NEET by presenting their ID. இது நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் ஸ்டூடெண்ட்ஸ் கருத்து வந்து அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணலன்னா அடுத்தது வந்து யாரை கேட்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீட்காக டீச் பண்ணுற ப்ரொஃபஸர்ஸ், டீச்சர்ஸ் அந்த மாதிரி ஆளுங்கக்கிட்ட ஒரு சூஸ் பண்ணி அவங்கக்கிட்ட வந்து ஒப்பீனியன் கேட்கணும். பேசிக்லி அவங்களும் டீச்சர்ஸ் தானே. இப்போ 12th போர்டு எக்ஸாம் கேன்சல் பண்ணுறது பற்றி பேசுகிறாங்கன்னா அவங்க வந்து 12th டீச்சர்ஸ் கிட்ட ஒப்பீனியன் கேட்குறாங்க. அதே மாதிரி நீட்க்கு வந்து நீட் டீச்சர்ஸ் கிட்ட கேட்கணும். அண்ட் நீட் டீச்சர்ஸும் அவங்க நீட்க்கு தான் டீச் பண்ணுறாங்க அப்படின்றத எப்படி ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றது நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, if not NEET, then organize for another exam which equally makes a student qualifiable to get into medical college in Tamil Nadu and also recognized throughout India for admission to medical colleges. Because with the idea of Tamil Nadu government in the present year 2021, 12th passed out will be the first ones to take admission in medical college because their marks can possibly be high. இப்போ இங்கே நான் என்ன மென்ஷன் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் 2020 வந்து சிபிஎஸ்சியில் வந்து ஒரு எக்ஸாம் கேன்சல் பண்ணியிருந்தாங்க. அந்த எக்ஸாம் கேன்சல் பண்ணதுக்கு என்ன ஆச்சுன்னா, இதே மாதிரி இந்த வருஷம் மார்க்கிங் ஸ்கீம் மாதிரியே லாஸ்ட் இயர் மார்க்கிங் ஸ்கீம் ஃபாலோ பண்ணாங்க. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த பேப்பரில்
நீங்கள் எவ்வளோ வந்து என்ன சொல்கிறது எவ்வளோ லோ பர்ஃபார்மிங் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து அதிகமான மார்க் வழங்கப்பட்டது. ஓகேங்களா? இப்போது இதே சுச்சுவேஷன் இந்த வருஷம் 12th பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுத்தாங்கன்னா நிறைய மார்க் அவங்களுக்கும் கிடைக்கும். அண்டு நிறைய மார்க் அவங்களுக்கு கிடச்சா அண்ட் இன்கேஸ் நீட் கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க தான் ஃபஸ்ட்டு வந்து நீட் மெடிக்கல் காலேஜில் அட்மிஷன் வாங்க முடியும். ஸோ இட்ஸ் ஆல் பேஸ்ட் ஆன் லக் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஒப்பீனியன் வந்து வரக்கூடாது அப்படின்றதுக்காக நான் வந்து இந்த பாயிண்ட் சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆர்கனைஸ் ஃபார் அன் அதர் எக்ஸாம், இன்னொரு எக்ஸாம் ஆர்கனைஸ் பண்ணுங்கள். இந்த ஏஐபிஎம்டி அந்த மாதிரி இருக்கிற எக்ஸாம்ஸ் மாதிரி ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கணும் விச் இஸ் ஈக்குவல் டு நீட். அண்ட் எங்கே போனாலும் ஆல் இண்டியா கோட்டாவில் கூட எங்கே போனாலும் அந்த எக்ஸாம் வந்து ரெக்கக்னைஸ்ட். ஓகே, இந்த பேஸஸில் நாங்கள் உங்களுக்கு மெடிக்கல் காலேஜ் கொடுக்குறோம், மெடிக்கல் காலேஜ் சீட் கொடுக்குறோம். இப்போ நீங்கள் ஒரு மும்பைக்கோ ஒரு டெல்லிக்கோ எங்கேயோ போய் படிக்க விருப்பப்படுறீங்கனாலும் அந்த எக்ஸாம் வந்து அங்கேயும் வேலிடாக இருக்கணும் அப்படின்றது தான் நான் இங்கே ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா தேர் ஆர் ஒன்லி 1,18,316 seats of MBBS in this country and admission based on luck should be avoided because it does not make any justice to preparation of NEET students and repeaters have been studying for many years. ஓகேங்களா? 1,18,316 seats தான் இருக்குது நம்ம கண்ட்ரியில். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து ஒரு 8,000 seats தான் மொத்தமாகவே இருக்குது, அதுலேயும் ப்ரைவேட் ப்ளஸ் கவர்மெண்ட் காலேஜஸ் சேர்த்து. ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ நம்ம வந்து 12th ஸ்டாண்டர்ட் மார்க்ஸ் வச்சு அட்மிஷன் கொடுக்குறது வந்து கொஞ்சம் தவிர்க்கணும் அப்படின்றது தான் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிறோம் எல்லா நீட் ஸ்டூடெண்ட்ஸும். இப்போ அடுத்தது பாயிண்ட் நம்பர் 4. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட் தேர் ஆர் ஒன்லி 1,18,316 seats in this country for MBBS and about 16 lakh students appear for NEET. With the Tamil Nadu government's ideology of giving seat to college admission, it might work out for all other streams of courses because there the demand and supply of seats are almost equal, but while considering admission to MBBS and other fields related courses, the seats are less and students seeking admission are huge in number. இங்கே நான் என்ன மென்ஷன் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்களேன், இப்போது 12th மார்க் பேஸ் பண்ணி மற்ற கோர்சஸ்க்கு வந்து அட்மிஷன் கொடுக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா ஒவ்வொரு கார்னர்லேயும் ஒரு ஒரு காலேஜ் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே ஆர்ட் ரிலேட்டட் ஸ்ட்ரீமில் வந்து நிறைய காலேஜஸ் இருக்குது, காமர்ஸ் ரிலேட்டட் ஸ்ட்ரீமில் வந்து நிறைய காலேஜஸ் இருக்குது. ஸோ த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் த நம்பர் ஆஃப் சீட்ஸ் ரேஷியோ வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு பிகாம் படிக்கணுமோ ஒரு பிஎஸ்சி படிக்கணுமோ அதுக்கு வந்து இங்கே வந்து நம்ம கண்ட்ரியில் வந்து எந்த வகையான காம்படிஷனும் இல்லை நம்ம எம்பிபிஎஸ்க்கு இருக்கிற மாதிரி. அதனால் அந்த பேசிஸில் வந்து மற்ற ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் கோர்சஸ்க்கு வந்து ஒர்க் அவுட் ஆகலாம். பட் எம்பிபிஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் சீட்ஸ் ரொம்பவே கம்மி நம்ம கண்ட்ரியில். அண்ட் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிப்பேரிங் ஆர் 16 lakhs. நம்ம இந்தியாவிலே 16 lakhs தான். அதில் 1% 1,00,000 தான் சீட்ஸ் இருக்குது. அண்ட் தமிழ்நாட்டில் 1000 தான் சீட்ஸ் வந்து 1000 கணக்கில் தான் இருக்குது. ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிப்பேரிங் ஃபார் நீட் வந்து பார்த்தீங்கன்னா 1 lakhக்கும் மேலே. இப்போ அடுத்தது பாயிண்ட் 5 பார்த்தீங்கன்னா urge the government of India's national testing agency to conduct NEET multiple times in a year just like JEE examination that is conducted 4 times a year. NEET ஒரே ஒரு வாட்டி தான் நடக்குது, ஆனால் JEE எக்ஸாம் மட்டும் 4 வாட்டி நடக்குது. I suggest this idea to government of Tamil Nadu because the government is concerned more about the stress and burden on students, guessing to which TN government urges to cancel NEET. இப்போது சில வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து என்ன சொன்னாங்கன்னா, நீட் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் உண்டாக்குது ஸ்டூடெண்ட்ஸ் மேலே, நீட் வந்து ரொம்பவே ஸ்ட்ரெஸ் பண்ணுது ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷனில் வந்து இப்போது நீட் வந்து ஒரு வாட்டி இல்லாமல் பல வாட்டி JEE எக்ஸாம் மாதிரி ஒரு 4 வாட்டி நடக்க சான்ஸ் இல்லை. ஸோ 2 வாட்டி அந்த மாதிரி நடந்தால் கூட அந்த ஸ்ட்ரெஸ் வந்து குறையும் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. இப்போது ஒரு வாட்டி ஒரே ஒரு சான்ஸ், ஒரு வருஷத்தில் ஒரே ஒரு சான்ஸில் வந்து பாஸ் பண்ணுறவங்க அந்த ஸ்ட்ரெஸ் வந்து இன்னும் கொஞ்சம் குறையும். சரி, இந்த டைம் இல்லைனாலும் இன்னொரு 6 monthஸில் இன்னொரு அட்டெம்ப்டில் வந்து நம்ம பாஸ் பண்ண ட்ரை பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த பாயிண்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது பாயிண்ட் நம்பர் 6 பார்த்தீங்கன்னா
establish more coaching centers for NEET throughout the state from the government side in order to train more students for NEET. Suggesting this because Tamil Nadu government shows this as a reason to cancel NEET, stating that students from rural areas are lacking training due to which they do not perform well in NEET. இப்போ பார்த்தீங்கன்னா 2016 நீட் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்போ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து 2 years ஸ்டே ஆர்டர் வாங்க பார்த்தாங்க. பட் அந்த ஸ்டே ஆர்டர் வந்து ரிஃப்யூஸ் பண்ணிட்டாங்க. ஸ்டே ஆர்டர் வந்து எதுக்கு வாங்க ட்ரை பண்ணாங்கன்னா, நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட் சிலபஸ், மெட்ரிகுலேஷன் ஸ்டேட் போர்ட் சிலபஸ் வந்து நீட்டில் வந்து என்ன சொல்கிறது, நீட்காக கம்பீட் பண்ணி படிக்கிற அளவுக்கு அவ்வளோவா இன்ஃபர்மேஷன் அதில் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் 2 yearsக்கு அப்புறம் அந்த 2 years ஸ்டே கொடுக்கல. ஸோ அதுக்கப்புறம் வந்து சிலபஸ் சேஞ்ச் வந்தது. அண்ட் சிலபஸ் சேஞ்ச் ஆனதும் இப்போது 2021 பார்த்தீங்கன்னா இட் இஸ் அன் அமேசிங் புக். 12th standard 11th standard டெக்ஸ்ட் புக்ஸ் பார்த்தீங்கன்னா தே ஆர் சூப்பர் அமேசிங். ரொம்ப நல்லா இருக்குது அந்த புக்ஸு. அண்ட் நீட்டோட கண்டென்ட், நீட்க்கு தேவையான கண்டென்ட் வந்து அதிகமாகவே இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ இப்போது என்ன சொல்கிறது, வில்லேஜ் சைட்லலாம் ரூரல் சைட்லலாம் இருக்கிறவங்க வந்து இந்த கோச்சிங் எடுக்க முடியல அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்னால தான் நீட்டில் வந்து ஃபெயில் ஆகிறாங்க அப்படின்றது தான் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ஒரு இதுவாக இருந்தது, ஒரு அப்ஜெக்டிவாக இருந்தது, டு கேன்சல் நீட் 2016. பட் இப்போது வந்து நம்மளோட புக்ஸ்லாம் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ ஜஸ்ட் கோச்சிங் கவர்மெண்ட் சைட்லேருந்து இந்த வில்லேஜ் பசங்களுக்கும் ரூரல் சைடில் இருக்கிறவங்களுக்கும் இது என்ன சொல்கிறது, நீட் கோச்சிங் அஃபோர்ட் பண்ணாதவங்களுக்கும் இந்த கோச்சிங் கொடுத்தா நல்லாவே வந்து பண்ண முடியும் அப்படின்றது தான் என்னோட பாயிண்ட். இது 7th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, கன்சிடர் ஓப்பனிங் இப்போ நம்ம பாயிண்ட் நம்பர் 8 with reference to right to equality, article 14 of Constitution of India, admission to medical college should be conducted with a score or mark that is deemed fair to all the students appearing for medical entrance examination wishing to pursue medical degree. இப்போ நான் இது ஏன் மென்ஷன் பண்ணியிருக்கேன், ரைட் டு ஈக்குவாலிட்டி ஆக்ட் நான் ஏன் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு மெயினாக பார்த்தீங்கன்னா, இப்போது நீட் கேன்சல் ஆகிடுச்சுன்னா பேஸ்ட் ஆன் 12th மார்க் தான் வந்து மெடிக்கல் காலேஜ்க்கு வந்து சீட் கொடுக்க போகிறாங்க. இப்போது என்னோடய 12th மார்க் வந்து நல்லா இருக்குது. இப்போது இன்னொருத்தரோட 12th மார்க்கும் ரொம்பவே நல்லாயிருக்கு. அண்ட் 0.1% வந்து சீட்டுக்கு மிஸ் ஆகிடுது அப்படின்ட்டு ஒரு சான்ஸ் வந்து வரக்கூடாது. ஏன்னா ஈவன் ஐ ஹாவ் ஈக்குவல் ரைட்ஸ் அண்ட் ஈவன் ஹீ ஹேஸ் ஈக்குவல் ரைட்ஸ் டு டூ தட் கோர்ஸ். ஓகேங்களா? இப்போது நீட் இருந்ததுன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் மார்க் இருக்குது அண்ட் இட் இஸ் அ காம்படிட்டிவ் எக்ஸாம். இட் இஸ் செட் டு பி அ காம்படிட்டிவ் எக்ஸாம் பிகாஸ் இந்த மாதிரி சிச்சுவேஷன் ஈக்குவாலிட்டி வந்து அடிப்படாமல் இருக்கிறதுக்கு, அந்த மாதிரி சிச்சுவேஷன் வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நீட் இருக்குது இப்போது. ஓகேங்களா? நீட்டில் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயோ அந்த 3 சப்ஜெக்ட்ஸ் பேஸ்டாக தான் வந்து அந்த பேப்பர் காம்படிட்டிவாக இருக்குது. அண்ட் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் கெட்ஸ் த மெடிக்கல் சீட். ஓகேங்களா? இப்போது 12th பார்த்தீங்கன்னா தேர் இஸ் அ வெரைட்டி ஆஃப் சப்ஜெக்ட்ஸ், இங்கிலீஷ், அப்புறம் மேத்தமேட்டிக்ஸ், அந்த மாதிரிலாம் நிறையவே இருக்குது. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப பேர்டன் ஆகிடுறாங்க. இப்போது நம்ம படிக்கலைன்னா என்ன ஆகும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்துடுதுல்ல. இப்போது நம்ம படித்து 12th மார்க் ஒரு வாட்டி வாங்கலைன்னா தட்ஸ் இட், கான். தட் ட்ரீம் இஸ் டோட்டலி கான். One person has to sacrifice that dream if they are not able to get that proper mark in 12th board exam. Illati they have to go abroad and study. To avoid all this, there is multiple times a person can write NEET and get into medical colleges. இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த பாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் நீட் வந்ததுலேருந்து ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் வந்து நீட் கிளியர் பண்ணாதவன் செகண்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ணி மெடிக்கல் காலேஜ்குள்ளே போயிடுறான். ஸோ இப்போது மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் இன் மெடிக்கல் காலேஜ் they are people who don't have enough marks in 12th. 60% மார்க் வச்சுருக்கிறவங்கலாம் வந்து இன்றைக்கி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் இருக்காங்கன்னா இட்ஸ் ஆல் த எஃபர்ட் தட் தே மேக் ஆஃப்டர் 12th standard preparing for the NEET examination. ஓகேங்களா? இப்போ பாயிண்ட் நம்பர் 9 பார்த்தீங்கன்னா, I want to urge the government to understand the fact that admission to medical college through 12th grade mark creates more stress in students than the preparation for NEET examination, because 12th grade examination happens only once in lifetime, and if he or she doesn't score the required to cut off
to enter medical college, they are pushed to the extent of choosing a different course or leaving the country and moving to other countries to pursue their dream. Or students end up taking horrendous decisions which leads to taking out their life to suicide. Suicide cases வந்து நீட் இருக்கிறப்பவும் நிறையவே இருக்குது. And when 12th board exams were there, that time also suicide rates were very high compared to NEET. 12th board exam suicide rates were very high. ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா, 12th வந்து போர்டு எக்ஸாமில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட்ஸ் இட். யூ ஹாவ் டு ஃபர்கெட் த ட்ரீம். அந்த கட் ஆஃப் எடுக்கலைன்னா யூ ஹாவ் டு மூவ் அவுட் ஆஃப் த கண்ட்ரி ஆர் சூஸ் அனதர் கோர்ஸ், அண்ட் திஸ் இஸ் வாட் ஹேப்பன்ஸ். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நான் சொல்கிறேன். Point number 10. Request the center to postpone NEET 2021 from August 1st to some other day, considering the ongoing situation of COVID-19 pandemic and knowing the fact that the new variant of COVID affects teenagers more. இப்போ லாஸ்ட் இயர் இருந்த கோவிட் அப்போ இருந்த ஒரு ஸ்ட்ரெயின்னாலேயே எக்ஸாம் வந்து கண்டினியூஸ் போஸ்ட்போன் ஆகிட்டு இருந்தது. இந்த வருஷம் 2021 பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற அந்த நியூ வேரியண்ட் ஆஃப் கோவிட் இஸ் வெரி வெரி டேஞ்சரஸ். டீனேஜ் பசங்களுக்கு தான், அதான் டீனேஜர்ஸ் ஹூ ஆர் லைக் என்ன சொல்கிறது 17, 18 and people who are writing NEET are of that age, number one. And there are students who are also above the age of 20, 21 அந்த மாதிரி ஏஜில் கூட இருக்காங்க. அண்ட் ஏஜ் வந்து வேரி ஆகிட்டே இருக்குது. பட் மெஜாரிட்டி ஆஃப் த NEET ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா யங் கிட்ஸ் தான். ஸோ அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஆகஸ்ட் 1லேருந்து மேபி இன்னும் கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணுறது இட் வில் பி எ பெட்டர் ஐடியா அப்படின்னு நான் யோசிக்கிறேன். இப்போது நம்ம பாயிண்ட் நம்பர் 11 பார்த்தீங்கன்னா, urge center to make sure they add the point in their objective that all students appearing for NEET above 18 must be vaccinated compulsorily before NEET, considering the spread of the virus and how taking the vaccine can reduce the spread of COVID infection in human body. And candidates who are 17, vaccination drive for them should also be arranged quickly. இது நான் ஏன் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 18 இயர்ஸ்க்கு வந்து நம்ம கண்ட்ரியில் வேக்சினேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போது நீட் எக்ஸாமினேஷன் நடக்கிறப்போ நியர்லி 16 lakh ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெளியே வந்து தே ஆர் கோயிங் டு பி ரைட்டிங் த எக்ஸாமினேஷன். ஸோ அவங்களோட அட்மிட் கார்டு ப்ரொவைட் பண்ணுறப்போ ஐ ரிக்வெஸ்ட் த தமிழ்நாடு கவர்மெண்ட் டு சஜஸ்ட் திஸ் பாயிண்ட் டு NTA stating that all students must be vaccinated. And 18 above இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வேக்சினேட்டட்னு வைங்க. இப்போது 18 above வந்து வேக்சினேட்டட்னு வைங்களேன். இப்போது 17 years, ஏன்னா நீட்டோட எக்ஸாம் எலிஜிபிலிட்டி வந்து ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 17 years. ஸோ 17 இயர்ஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஷுட் பி வேக்சினேட்டட் அப்படின்றது இஸ் அ பாயிண்ட் ஆஃப் மைண்ட். அண்ட் அவங்களுக்கு வந்து தே ஷுட் ஆல்சோ பி வேக்சினேட்டட் பிஃபோர் என்ட்ரிங் த எக்ஸாம் ஹால் அப்படின்றது தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இங்கே இருக்குது. ஏன்னா இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் டு டேக் கேர் ஆஃப் தேர் ஓன் ஹெல்த் டியூரிங் சச் அ பேண்டமிக் சிச்சுவேஷன். அண்ட் ஒரு பாசிபிள் தேர்ட் வேவ் வராமல் இருக்கிறதுக்கு ஐ எம் சஜஸ்டிங் திஸ். அடுத்தது ரிலேட்டிங் டு த வயலன்ஸ் டுவர்ட்ஸ் மெடிக்கல் ஃப்ரெட்டர்னிட்டி. இப்போ ஃப்ரம் த பாஸ்ட் 2 weeks பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் மேலே ரொம்பவே வயலன்ஸ் போயிட்டுருக்கு. அண்ட் தேர் வாஸ் அ டாக்டர் இன் அசாம் ஹூ வாஸ் அட்டாக்ட். இங்கே பிக்சரில் இருக்கிற டாக்டர் வந்து வாஸ் அட்டாக்ட் டியூரிங் ஒரு கேஸ். அண்ட் த பேஷண்ட் ஹேட் டைட். அண்ட் அதனால் கோவப்பட்டு த ரிலேட்டிவ்ஸ் வந்து டாக்டரை வந்து இந்த மாதிரி ரொம்பவே அடிச்சிட்டாங்க. அரவுண்ட் 25 people அட்டாக் த டாக்டர். அண்ட் டாக்டர்ஸ் மேலே அட்டாக் பண்ணால் யாரும் கேட்குறதுக்கு இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. பட் when violence against doctors happens, நம்மளோட மொத்தம் மெடிக்கல் சிஸ்டமே கொலாப்ஸ் ஆக சான்சஸ் இருக்குது. அவங்க வந்து ஒரு லெட்ஸ் சே தே ஸ்டாப் ஒர்க்கிங் ஒரு நாள் பிகாஸ் ஆஃப் ஆல் த வயலன்ஸ், அவ்வளோதான், அவுட் பேஷண்ட் டிபார்ட்மெண்ட் க்ளோஸ் ஆகிடும். அண்ட் யூ won't be able to என்ன சொல்கிறது save any patients. So and we very well understand how vital the role of a doctor is in today's society. ஏன்னு பார்த்தீங்கன்னா from the past 2 years they are the ones that have been fighting against this virus, this deadly virus. They have sacrificed so much.
they have sacrificed sleep and they have been working tirelessly. They have been working in that PPE kit for more than 6 hours and they are staying away from their family. அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்களையும் ரிஸ்கில் போட்டுட்டு அவங்களையும் ரிஸ்கில் போட்டுட்டு and I heard in some state there was a pregnant doctor who came to COVID duty. ஸோ டாக்டர்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்றது புரிஞ்சுக்கோங்க. அண்ட் ரீசெண்ட்லி மத்திய பிரதேஷில் வந்து அரவுண்ட் 300 டாக்டர்ஸ் ரிசைன் ஃப்ரம் டியூட்டி பிகாஸ் டாக்டர்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக தேர் ஹேஸ் பீன் அ லாட் ஆஃப் திங்ஸ் கோயிங் ராங். ஸோ அதுக்காக நான் வந்து இது சஜஸ்ட் பண்ணுறேன். இப்போது இந்த செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஆர்கனைஸ் டு எஜுகேட் மெடிக்கோஸ் அபவுட் செல்ஃப் டிஃபென்ஸ் அஸ் 20th சப்ஜெக்ட் இன் MBBS. இந்த வீடியோ I don't know where I got it from, ஆனால் this self-defense should be made mandatory and make it mandatory for all the doctors also to protect themselves during any violence. இது மெயினாக நான் ஏன் மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா in the past times doctors வந்து when they were violated, when அவங்களெல்லாம் அடித்து அந்த மாதிரி பண்ணுறப்போ என்ன ஆச்சுன்னா டாக்டர்ஸ் didn't know how to defend themselves. அவங்கள எப்படி காப்பாற்றிக்கிறது அப்படின்றது அவங்களுக்கு தெரியல அந்த சுச்சுவேஷனில். ஸோ ஃபார் தட் ரீசன் செல்ஃப் டிஃபென்ஸ் வந்து ஷுட் பி மேட் மேண்டட்ரி. தன்னைத்தானே காப்பாற்றிக்கிறோம் அப்படின்றது அந்த சுச்சுவேஷன் வந்து வரப்போ தே ஷுட் நோ ஹவு டு ஃபைட் பேக் அகெயின்ஸ்ட் இட். தன் கையே தனக்கு உதவி அப்படின்னு சொல்கிறது வந்து ஷுட் பி மேட் பாசிபிள் இந்த இடத்துல அப்படின்றது என்னோட பாயிண்ட். This is all that I wanted to mention about NEET to you and your government, sir. Conducting an examination in a peaceful manner would be the best thing you can do in order to make justice to all the efforts made by students preparing for this huge examination that is going to mold their future by making their dreams come true. Would be expecting a reply from you at the earliest. Jai Hind, Nandri. Thanking you, yours truly, Mohammad Farhan Akhtar, a NEET aspirant and a big lover of medicine. So friends, இதோட நம்ம வந்து we come to the end of the letter and this is the letter that I have sent to the Chief Minister of Tamil Nadu and as well as I have sent this letter to the Governor of Tamil Nadu. And இப்போது ஒரு எக்ஸாம் வந்து பீஸ்ஃபுல்லான மேனரில் நடக்கணும் and பீஸ்ஃபுல்லான மேனரில் நடந்து and it should respect all of the students' values and it should respect all of the students' oda hard work and எதுவும் வந்து என்ன சொல்கிறது அன்ஈக்குவலாக ஆகிடக்கூடாது. லக் அண்ட் பேஸ்ட் ஆன் லக் வந்து ஒருத்தருக்கு வந்து மெடிக்கல் சீட் கொடுக்கவே கூடாது அப்படின்றது தான் என்னோட மெயின் ஐடியா. ஸோ அட்லீஸ்ட் ட்ரை the government should try to not cancel NEET because I have very well explained as of how vital the role of having NEET is playing in today's society. So the cancel panna we would be facing a lot of consequences. So idoda I would like to conclude my video and ungalku இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். I really hope all of the points that I made were very useful to you and it made you understand and realize. So இன்னும் points that you think நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள் and share this video at the max and I really hope this reaches the ears of the Chief Minister and definitely it should reach the government of Tamil Nadu. And irrespective of who is ruling the government, if something is made beneficial and if something is making benefit to us, that should be appreciated. அதுதான் நான் சொல்கிறேன். And yeah, with this I conclude my video and thank you for watching and do subscribe to my channel for more info. Bye.